அதாவது நவாப் ராஜ்யம் ராமநாதபுரம் ஜில்லாவில் நடந்திருக்க காலத்தில் யாதவர்கள் அண்ணன் தம்பி 4 பேர்களும் நவாப் மகனுக்கு பொண்ணு கொடுக்காதனால தென்னாடு நோக்கி வந்துட்டாங்க. வரும்போது அந்த பொண்ணை புல்லம்பற்றையில் இறக்கிட்டு இவங்க ஆடு மாடு குட்டிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தெற்க வந்துட்டாங்க. வரும்போது 1000 குலதெய்வமாகிய 1000 வங்கினையும் இங்கே கொண்டு வந்து மேலப்பாட்டத்து மலையில் வச்சுட்டு ராமானுஜம்பூருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமானுஜம்பூர்லேருந்து மழை தண்ணி இல்லாமல் ஆடு மாடு மேயறதுக்கு இறை இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் அது காலங்காலமாக வைகாசி ஆனி மாதத்தில் தட்டுப்பாடு வரும். வைகாசி ஆனி ஆடி ஆவணியில் புரட்டாசி மாதம் மழை பெஞ்சம் பிறதான் அதுக்கு சரியான உணவு கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் வைகாசி, அதாவது தமிழில் வைகாசி, இங்கிலீஷில் ஜூன் மாதம் சார மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்று மழை. அந்த மழை பெய்யும் போது அந்த மலையை விட்டு பொதிகை மலையை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பெய்யும். அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க ஆடு மாடுகளை அசலூருக்கு பற்றிட்டு போவாங்க. அசலூரில் போய் அங்கங்கே கடை போட்டு எங்கே மழை பெஞ்சிருக்கு எங்கே பார்த்து போவாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆனி மாதம் ராமாட்டும்பூர்லேருந்து மழை இல்லாமல் தண்ணி ஆடு மாடு மேயருக்கு தண்ணி இல்லாமல் இந்த கைத்தார் மாநகரில் இந்த மேற்கு தொடர்ச்சி பருவக்காற்று மலையில் சார மலையில் இங்கே காடு செழிப்பாக இருந்தது. அதை பார்த்து கேள்விப்பட்டு அங்கேருந்து ஆடு மாடுகளை இங்கே ஊற்றி வந்து இங்கே ஆடு வெள்ளிக்காரி படித்த மாதிரி ஆட்டுக்கடையில் போட்டும்போது சாத்தாவுக்கு பால் கட்டது. அவங்க குட்டியதோ என்னாலும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பார்க்க சாத்தா இவங்களை அடிமையாக்கணும்னு சொல்லி கடைக்குட்டி தம்பி திருமலை கொண்டார குட்டியத்தோட வச்சுட்டார். சாத்தாவோட சூழ்ச்சி இவங்களை நம்ம அடிமையாக்கணும். அதனால் திருமலை கொண்டாரு குட்டியத்தோடு விட்டார். வேளாறு வந்து பால் கேட்கும்போது பால் இல்லை. ஐயா பால் இல்லையே இன்னைக்கு அப்படின்னா அவர் வேளாறு பச்சை தண்ணி விட்டு அவசியம் பண்ணி போயிட்டார். குட்டிகள் 7 கூட்டு குட்டிகளும் மாண்டு கிடக்க மாதிரி இருக்கு. அது சாகலை. எடுத்து வைத்தார்கள். அந்த 21 வகை கறிகளோடும் மசக்கி போட்டுவிட்டார். யார்? செங்கலப்படையார். மசக்கி கிடந்து இவங்க கண்ணி செத்து போச்சு. பிறகு வேளாரை போய் பார்த்து முறையிட்டில் வேளாறு நான் ஒன்றும் செய்யலைப்பா, நான் ஒரு பாவமும் உங்களுக்கு செய்யலை அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை இந்த எப்படியாவது வந்து குட்டிகளை வச்சுட்டு விட்டு வேணும் அப்படின்னு இவங்க முறையில் அப்படி வேளாறு சரி நீங்கள் போங்க, சாமிக்கு அவசிய பொருளை வாங்கி நீங்கள் அங்கே போங்க, நான் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு அவசியம் பண்ணி விஷயத்தை சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று. அவர் குளிச்சுட்டு வந்தார். இவங்க அவசியம் சாமான் வாங்கி கொடுத்தாங்க. அவசியம் ஆகும்போது அவர் வேளாருக்கு அருள் வந்தார்.
அருளாகி நீங்கள் கறக்கும் பாலுக்கும் பிறக்கும் பிள்ளைக்கும் எனக்கு அடிமையாகும்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி சத்தியம் செய்யுங்க, ஒரு குட்டிகள் பிழைச்சிக்கிடும் அப்படின்னு வேளாண் சொல்கிறார். அப்போது யாதவர் அண்ணன் தம்பி 4 பேரும் எங்கள் குலதெய்வமாகிய ஆயிரங்காவ ஐயா மேலப்பாட்டத்தில் இருக்குது, நாங்கள் அங்கே உத்தரவு நடத்துவோம், இங்கே நாங்கள் வர முடியாத, நீங்கள் என்ன செய்வீங்க எதை செய்வீங்கன்னு தெரியாது.